ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் அறுவடையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கு பாருங்கள், வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இது சின்ன இது எப்படி வச்சுக்கலாம். இங்கே இருக்குது ரைஸ். இது மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் நீங்கள் நல்லா பச்சை மிளகா நீங்களே வீட்டில் அறுவடை பண்ணி சாப்பிடலாம். அது நல்ல சுவையோட அருமையான சுவையோடு இருக்கும் கைஸ். பச்சை மிளகா தோட்டத்தில் காய்ச்சி பச்சை மிளகா வாங்கிக்கோங்க கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே ஒன்று இருக்குது கைஸ். எவ்வளோ சுவையாக இருக்கும் கைஸ். நம்ம தோட்டத்தில் செஞ்சு சாப்பிட்றது கைஸ், இது ரொம்ப சுவையாக இருக்கும் கைஸ். இது பாருங்கள் கைஸ், இதுதான் நம்ம பச்சை மிளகா தோட்டம். இது ஃபுல்லாக பச்சை மிளகா தான் இருக்குது கைஸ். பார்த்துக்கோங்களா கைஸ். நீங்கள் ஆனால் கொஞ்சம் பார்த்து கைஸ் வச்சுருக்கணும். ஏன்னா இதில் பூச்சி தான் ஏறும் கைஸ். நீங்கள் பார்த்து இதை வளர்க்கணும். எவ்வளோ நீளமாக வளர்க்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா வளரும் கைஸ். இதை நீங்கள் உரம் எல்லாம் போட்டு வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். பார்த்துக்கோங்க கைஸ், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். இது இங்கே காய்ச்சிருக்கு கைஸ், கொஞ்சம் வளரணும். இங்கே காய்ச்சிருக்கு இங்கே. இதெல்லாம் பச்சை மிளகா தான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, அடியில் இங்கே பாருங்க, இங்கே காய்ச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க கைஸ், பச்சை மிளகா ரெட் கலர் பார்த்தீங்களா? எப்படி வீட்டில் அறுவடை பண்ணலாம் கைஸ். இது மாதிரி நல்லா பெருசாக இருக்கணும் கைஸ். வரும் நம்ம தோட்டத்திலே காய்ச்ச இனியே பச்சை மிளகா கைஸ், நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் கைஸ். இல்லை நீளமான பச்சை மிளகா எல்லாம் இருக்கும் கைஸ்.